வணக்கம். மார்கழி மாதத்துடைய 17ஆம் நாள் என்று திருப்பாவை 17வது பாடல். அதாவது 10 தோழிமாரை எழுப்பிட்டு அவங்க அழைச்சிட்டு நந்தகோபனுடைய வீட்டு வாசலில் வந்து வாயில் காப்பவனை எழுப்பியாச்சு. இப்போ உள்ளே இருக்கவங்கள எழுப்பணும். அதாவது உறங்கி கொண்டிருக்கின்ற ஆன்மாவை விழித்தெழச் செய்து ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேருவதற்காக இந்த பாடல்கள்லாம் பாடப்படுகின்றன என்பது ஆன்மீக விளக்கம் வந்திருக்கு. சரி, இப்போ உள்ளே யார் உறங்கிட்டு இருக்காங்க? அது நந்தகோபனுடைய மாளிகை. அங்கு நந்தகோபன், யசோதை, பலதேவன், கண்ணன், நப்பின்னை எல்லாரும் உள்ளே உறங்குறாங்க. இதில் முதல்ல நாயகனாய் நின்ற நந்தகோபன் சொல்லி வாயில் காப்போன்னு சொன்ன மாதிரி அந்த நாயகனாய் நின்ற நந்தகோபனாகிய அந்த நந்தகோபனை எழுப்பணும். இந்த பாட்டில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த பாட்டு மட்டும் இல்லை, ஆண்டாள் 3 பாடலில் ஓங்கி உலகளந்த செய்தியை சொல்லியிருப்பாங்க. 3வது பாட்டில் ஓங்கி உலகளந்த உத்தமன், 17வது பாட்டாகி இந்த பாட்டில் அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும், அதில் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த அப்படிம்பாங்க. அதே மாதிரி பின்னாடி 24வது பாட்டில் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படிம்பாங்க. 3 அடியில் அந்த உலகத்தை அளந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த மாபலி சக்கரவர்த்தியால் 3 அடி மண் கொடுக்க முடியலையா? அவன் 3 அடி கொடுக்க முடியல, ஆண்டாள் 3 அடி இடம் கொடுத்துருக்குறா பாட்டில். இதை நீங்கள் இன்னொரு ஆச்சரியம் எங்கே பார்க்கலாம் தெரியுங்களா? 3 இடத்துல தான் தமிழ்நாட்டில் அந்த ஓங்கி உலகளந்த காட்சி இருக்குது. ஒன்று வந்து திருக்கோவலூர், இன்னொன்று சீர்காழி, அதே போல் காஞ்சிபுரம். இந்த 3 இடத்துல தான் விண்ணளந்த பெருமாளாகிய உலகளந்த பெருமாடி உருவத்தை பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம பாட்டுக்கு வருவோம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இங்கே இந்த உலகத்திலே வாடி வருகின்றவர்களுக்கு எல்லாருக்கும் உணவும் தண்ணீரும் இருப்பிடமும் தந்து பெருமை சேர்க்கின்ற நந்தகோபனை எழுந்திரு. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா எழுந்திராய். முதல்ல நந்தகோபனை எழுதிச்சாச்சு. அடுத்து கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து. அவள் யாருன்னா, ஆயர்குலத்து பெண்களுக்கெல்லாம் ஒரு குலக்குழுந்து போன்றவள் யாழ் என்றால் யசோதை. அந்த குலக்குழுந்தாகிய பெண்ணே எழுந்திராய். எம்பெருமாட்டி யசோதா எழுந்திராய் அறிவுராய். அம்பரம் ஊடர்த்து ஓங்கி உலகளந்த உப்பர்கோமானே. அம்பரம் உலகளந்தது தான் நான் முதல்ல சொன்னது. கண்ணபெருமானே எழுந்திராய் சொல்லிவிட்டு, செம்பொற்கலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அவதாரங்களில் 2 அவதாரம் ஒன்றா இருக்கிறது இதுதான். அதாவது கண்ணன் பலராமன் 2 ஒன்றா இருக்கக்கூடிய அவதாரம் இந்த அவதாரம் தான். அந்த பலதேவனாகிய அண்ணனை எழுப்புகிற போது, நீயும் உன்னுடைய தம்பியாகிய கண்ணனும் இன்னும் உறங்கி கொண்டிருக்கலாமா, எழுந்து வா என்று அழைக்கிறார். இங்கே நந்தகோபனை, யசோதையை, கண்ணபெருமானை, பலதேவனை என்று எல்லோரையும் எழுப்புகிற பாடல் இந்த பாடல். இந்த பாடலில் இதுக்கான பொருள் தான் இப்போ நான் சொன்னேன். பாடலை கேட்போமா? அம்பரமே தண்ணீரே சோரேயரம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாயறிவுராய். அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். திருவம்பாவை 17வது பாடல். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், தேவர்கள், திசைமுகனாகிய பிரம்மன்,
திருமால் இவர்கள் எல்லோரிடத்திலும் அவன் காட்டுகின்ற அன்பை காட்டிலும் பக்தர்களாகிய அடியார்களாகிய தொண்டர்களாகிய நம்மீது அவன் காட்டும் அன்புதான் உண்மையன்பு. தாய் குழந்தை இடத்திலே காட்டுவதைப் போல அவன் நம்மீது காட்டுகின்றான். அது மட்டுமில்லை, அவன் நாம் தேடி போய் அவனை பார்ப்பது ஒரு வகை என்று சொன்னால், அந்த எம்பெருமான் நம் வீடுகள் தோறும் வந்து நமக்காக அருள் செய்கின்றானா. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. செங்கணவன்பால், திசைமுகன்பால், தேவர்கள்பால் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம் பாலதாக. அவங்ககிட்டெல்லாம் அவர் வந்து அவ்வளோ அன்பு வச்சது இல்லையா. செங்கடவன் யார் என்றால் திருமால், திசைமுகன் பிரம்மன், தேவர்கள் 33 கோடி தேவர்கள். அப்படி அவங்ககிட்டெல்லாம் இல்லாத அன்பை நம்மீது பொழியக்கூடியவன். நம் பாலதாக கொங்கன் கருங்குழலி தம்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. அவன் நம்முடைய வீடுகள் நோக்கி வரக்கூடிய தன்மையுடையவனா. இந்த இல்லங்கள் தோறும் எழுந்தருளிங்கிறத இன்றைக்கி நல்லா சொல்லலாம். ஒரு இடத்துலேருந்து ஒளிபரப்புனா வீட்டுக்குள்ளே டிவியில் வந்து எல்லார் வீட்லேயும் தெரிகிற மாதிரி இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை தன்னுடைய சிவந்த பொன்னால் பொன் போன்ற அடிகளை நமக்கு காட்டி நமக்கு அருள் செய்வோம். மாணிக்க வாசகரை அந்த கால்களால் தான் ஈர்த்தாலாம். திருஞான சம்பந்தரை பாலை கொடுத்து ஆட்கொண்டார். திருநாவுக்கரசரை சூழநோய் கொடுத்து ஆட்கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். மாணிக்க வாசகரை காலை கொடுத்து ஆட்கொண்டார். அந்த காலடியை பற்றி சொல்லுகின்றார். அடியோன்கட்க ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்துகள பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய். பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய். இப்படிப்பட்ட அன்புடைய எம்பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டு நாம் நீராடுவோம் என்று சொல்லி நீராடுகின்றார்கள். பாடலுக்கான விளக்கம் அதுதான். பாடலை கேட்போம். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம்பாலதாக் கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுதருளே செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண்ணரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய்.